அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு துயர சம்பவம். அண்ணன் நடிகர் மதன் பாப் காலமாகிவிட்டார் அப்படின்ற செய்தி ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது ஒரு நகைச்சுவை கலைஞர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நகைச்சுவை என்பது எல்லோரும் பண்ணிட முடியாது, அதுக்கு ஒரு தனித்திறமை வேணும். அண்ணன் மதன் பாப் அவர்கள் சிரித்தாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அவர் சிரிக்கிற அழகே தனி. சிரிப்பிலே வித்தியாசமாக சிரிக்கக்கூடியவர் அப்படின்னு பேர் வாங்கினவர். அதே மாதிரி பல திறமைகள் கொண்டவர். அவர் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தவர். ஏஆர் ரஹ்மான் இருக்கார் பார்த்திங்கன்னா, அவரே இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக பார்த்ததாக, மியூசிக் கற்றுக்கிட்டதாக வரலாறு கடந்த காலங்களில் இருக்குது. அண்ணனுடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. சினிமாவுக்காக நடிகர் மதன் பாபு அப்படின்னு மாற்றிக்கிட்டார். நிறைய அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 71 வயசு நிறைவடைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ணன் மதன் பாபு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். உண்மையிலே ஒரு திரைக்கலைஞன், ஒரு நகைச்சுவை கலைஞர், நம்மளை சிரிக்க வைத்தவர். இன்றைக்கு நம்முடைய அள வைத்து போயிட்டார். 71 வயசு. உண்மையிலே இன்னும் நீண்ட காலம் அவர் இருந்திருக்க வேண்டும். குறுகிய காலத்திலே போய்விட்டார். ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. அதாவது ரசிகர்கள் நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு. தேவர் மகன் படத்தில் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு நடிப்பு, ஒரு வக்கீலாக வருவார், அருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா படம் நடிகர் இளைய தளபதி விஜய் கூட நிறையா படம் நடிச்சிருக்காரு. அப்புறம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் கமலஹாசன் கூட நிறைய நடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சன் டிவியில் வரக்கூடிய காமெடி ஷோ, அது உண்மையிலே கலக்கப் போவது யார், அதில் நடுவராக வருவார். நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவார். அவருடைய பேச்சு ஒரு தனித்துவமாக இருக்கும். இன்றைக்கி அண்ணன் இறந்துட்டார். ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது நம்மளுக்கு. எல்லாம் வல்ல இறைவன் காலடியில் அவர் அவருடைய ஆன்மா இளைப்பாற வேண்டும். அண்ணன் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.